வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் அரேனா தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற அன்பாக்சிங் என்ன அப்படின்னு பார்த்தா, இவ்வளவு எஃபெக்ட் தேவையா இந்த அன்பாக்சிங்க்கு அப்படின்ற மாதிரி ஒரு அன்பாக்சிங். அது நம்ம கரெக்ட் தான். ஒரு ஸ்பீக்கர். ஏன் தம்பி இந்த 4500 ரூபாய் டப்பால எவ்வளவு போட்டிருக்கீங்க? 4500 ரூபாய். 4500 ரூபாய்க்கு மீல சவுண்ட் பார் தரான்டா. சரி விடுங்க. ஓகே, ஆனா இதுல அப்படி என்ன ஸ்பெஷல்? ஓகே, இது என்னன்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்ட சொல்லிடலாம். இதுல என்னடா ஸ்பெஷல்னு உள்ளாரோ டைட்டில்ல நீங்க பாத்துருப்பீங்க, கூகுள் நெஸ்ட் மினி. கூகுள் நெஸ்ட் மினி அப்படின்றது வந்து கூகுள் ஹோம் மினியோட பேர் மாத்தின வெர்ஷன். இதுக்கு இதுல வர செகண்ட் ஜெனரேஷன். ஓகேயா? எஸ், செகண்ட் ஜெனரேஷன். ஆமா, செகண்ட் ஜெனரேஷனுக்கும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? பேரு பிராங்கா சொல்லுவாங்க எங்க எல்லாம். அப்படியே பிராங்க்லி ஸ்பீக்கிங். சரி, இங்க பாரு, டர்ன் அப் த மியூசிக். என்னது கமெண்ட் இதெல்லாம் சொன்னா அது கேக்குமா? ஓகே, டர்ன் அப் த மியூசிக். இட்ஸ் a மினி ஸ்பீக்கர் வித் பிக் சவுண்ட்னு போட்டிருக்காங்க. சின்ன ஸ்பீக்கர் பெரிய சவுண்ட். நம்ம இந்த பஞ்சதந்திரத்துல சின்ன கல்லு பெத்த லாபம் மாதிரி சின்ன ஸ்பீக்கரும் பெத்த சவுண்டும். சின்ன ஸ்பீக்கர் பெரிய பிரைஸ் டாகும் தான். பிரைஸ் டாக் என்ன? சரி, அதுக்கு வரும். அதான் 4500. சரி, 4400. எப்படி எம்ஆர்பிக்கு விக்க மாட்டாங்க அப்படி சொல்லுவீங்க? சரி, நம்ம வந்து கூகுள் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப இப்ப ஆல்ரெடி டென்ஷனா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டக்குனு ஸ்பீக்கரை பத்தி சொல்லிட்டு ஓபன் பண்ணுவோம் பாக்ஸ. ஏன்பா ஓகே கூகுள்னு போட்டு கீழே இவ்வளவு விஷயம் போட்டிருக்கானே. பிலிப்ஸ் ஹியூ, நெட்ஃபிளிக்ஸ், கூகுள் அசிஸ்டன்ட், கூகுள் டுவோ, கூகுள் கேலண்டர், யூடியூப் மியூசிக், கானா. போய்கிட்டே இருக்குடா. இது எல்லாத்துலயும் நீங்க வந்து வாய்ஸ் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஆமா, ஓகே. அதை தவிர வேற என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? நம்மகிட்ட இருக்கிறது வந்து சாக் வேரியன்ட்ரா. சரியா? ஓகே, வேற ஏதாவது மென்ஷன் பண்ணிருக்கீங்களா தம்பி? நீங்க வந்து கூகுள் டுவோல வந்து இதுல டைரக்டா அப்படியே கால் பண்ணலாம் யாருக்கு வேணா. ஓகே, சோ நெஸ்ட்ன்ற பிராண்ட் வந்து ஆக்சுவலா ஒரு தெர்மோஸ்டாட் பிராண்ட். அந்த தெர்மோஸ்டாட் பிராண்ட் வந்து கூகுள் வாங்கினாங்க நெஸ்ட்ன்றத. அதுக்கப்புறமா அது கூகுள் பிராண்ட் ஆயிடுச்சு. கூகுள் ஹோம்ன்றதுல தான் வந்து கூகுளோட ஸ்மார்ட் ஹோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ நெஸ்ட் வாங்கினதுனால நெஸ்ட் கீழே எல்லா ஸ்மார்ட் ஹோம் ப்ராடக்ட்ஸையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கூகுள் நெஸ்ட் ஹப்னு ஒண்ணு இருக்கு. அதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணவே இல்லையா? ஐயோ, வெளியே சொல்லாதீங்க மைண்ட் வாய்ஸ் வெளியே கேக்குது. கூகுள் நெஸ்ட் ஹப்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அந்த நெஸ்ட் ஹப் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, அதுதான் ஹப். அதுல இருந்து நீ வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம். சோ அந்த மாதிரி இது ஒரு ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ். இந்த ஸ்மார்ட் ஹோம் ரேஞ்சில ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸா நெஸ்ட் மினி. சின்ன ஸ்பீக்கர், அமேசான் எக்கோ ஷோக்கான காம்படிட்டர். உண்மைதான். அண்ட் அமேசான் எக்கோ ஷோன்னு வரும்போது அங்க யார் இருக்கா அப்படின்னா அலெக்சா இருப்பாங்க. ஆமா, கூகுள் அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அலெக்சா கம்பேர் பண்ணும்போது கூகுள் அசிஸ்டன்ட் எப்பயுமே கொஞ்சம் வெர்சடைல் தான். ஆமா, கூகுள் அசிஸ்டன்ட்ல வந்து ஆல்ரெடி நமக்கு லோக்கல் லாங்குவேஜ் சப்போர்ட் எல்லாம் வந்துருச்சு. ஆனா தமிழ் இதுல வந்து அவைலபிள் வித் ஹிந்தின்னு போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுல தமிழ் சப்போர்ட்டும் இருக்கு. ஏன்னா கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட் ஆல்ரெடி இருக்கு தமிழ்ல. நாம ஆல்ரெடி கேட்டு பாத்துட்டோம். என்கிட்ட நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் எல்லாத்துக்கும் நான் பதில் தெரிஞ்சுக்கோங்க அப்படி சொல்லுவேன். ஆமா ஆமா, அந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம பாத்துட்டோம். சோ இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, மெயினா இதுல வந்து இந்த சின்ன ஸ்பீக்கர்லயே வந்து பெரிய சவுண்ட் இருக்கு அப்படின்றாங்க. அது ஒரு பக்கம். அண்ட் அதுல வந்து ஸ்பீக்கர்ல ஏன் சவுண்ட் வருதுன்றதுக்கு பத்தியா பில்டப் எல்லாம் கொடுத்திருக்காங்க. பேஸ் வேற பயங்கரமா இருக்கு மேம். 2 times stronger than the older mini அப்படின்றாங்க. ஆனா ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க. இதுல மைக்ரோஃபோன் பத்தி தான். அதாவது நம்ம வந்து பொதுவா அந்த பிரைவசி அப்படிங்கிற விஷயத்த பத்தி பேசும்போது இவங்க வந்து மைக்ரோஃபோன் ஆஃப் பண்ணிக்கலாம். மைக்ரோஃபோனுக்கு வந்து ஒரு சுவிட்ச் வச்சிருக்காங்க. சோ தட் நீங்க வந்து பிரைவசி அப்படின்னு யோசிச்சீங்க அப்படின்னா, இதை வெறும் நான் ஸ்பீக்கரா தான் இப்ப நான் யூஸ் பண்ண போறேன், எனக்கு வந்து மைக்ல வந்து கமாண்ட்லாம் நான் அதை கொடுக்க வேணாம் அப்படின்னா நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். எப்ப நம்ம வந்து சீரியஸாடா, ஏன்னா பொதுவா நமக்கு வந்து இதை பார்த்துதானே கொஞ்சம் பயமா இருக்கு. இந்த பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏதாவது திருட்டுத்தனமா ஏதாவது பேசுறீங்களா? எனக்கு டவுட்டா இருக்கு. எனக்கு அப்படி யோசிக்கிறவங்கள சொல்றீங்க? அப்படி யோசிக்கிறவங்க எல்லாருமே என்ன பேசுறீங்க? இல்லடா, பேங்க் டிரான்சாக்ஷனுக்கு சரி இல்ல, ஆனா கரெக்ட் தான். ஏன்னா இப்போ இது வந்து பெட்ரூம்ல வைக்கிற ஒரு ஸ்பீக்கர். மத்த ஸ்பீக்கர்னா பரவாயில்ல, நம்ம வந்து ஹால்ல வச்சிருப்போம். நம்ம வந்து ஹால்ல இதெல்லாம் பேச மாட்டோம். ஆனா பெட்ரூம்ல பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கேட்டாங்கன்னா, ஆமா, அது வேற இவங்க போட்டிருக்காங்கல்ல, எந்த ரூம் பிளாக்மெயில் பண்ற அளவுக்கு இருக்கிற விஷயத்த பேசுறாங்க பெட்ரூம்ல. அவங்க வேற போட்டிருக்காங்கன்னு சொன்னீங்க, எந்த ரூம்லனாலும் வைக்கலாம். ஆமா, கரெக்ட். ஸ்பீக்கர், ஸ்மார்ட் ஸ்பீக்கர் ஃபார் எனி ரூம் அப்படின்னு போட்டிருக்காங்க. எனி ரூம்ல எந்த ரூம்ல வேணா வைக்கலாம். சோ அதனால வந்து டெஃபினட்டா அந்த பிரைவசி ஃபீச்சர் நல்ல ஃபீச்சர் தான். அதுல ஸ்பெசிபிகேஷன்ல ஏதாவது போட்டிருக்காங்களா? இது ஏதாவது ஸ்பிளாஷ் ப்ரூஃப் அந்த மாதிரி ஏதாவது? இல்ல பாத்ரூம்ல ஒரு ரூம் இருக்கே எனக்கு ஸ்பிளாஷ் ப்ரூஃபா என்ன அப்படின்லாம் தெரியல. மெயினா வந்து ஆமா, வால் மவுண்ட் இருக்கு பின்னாடி. அந்த ஸ்க்ரூல மாட்ற மாதிரி அந்த இது இருக்குது பின்னாடி. பிளஸ் இந்த மெட்டீரியல் பாத்தியா, சூப்பரா இருக்கு. ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல் மாதிரி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து டச் ஃபுல்லா டச் வேற. இதுல நேச்சுரலான கலர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இது சாக் கலர்ல இருக்குது. இங்க பாத்தியா,
இது அப்படியே ஐயா காமிச்சிருவாரு. சோ டேப் பண்ணா எப்படி ஒர்க் ஆகும், ஒரு மியூசிக் பிளேயர் எப்படிலாம் கண்ட்ரோல் பண்றோமோ. ஓகே ஓகே ஓகே. சோ பட்டன்ஸே கிடையாது எக்ஸப்ட் ஃபார் ஒரு ஸ்விட்ச். இதுல வந்து ஒரு பவர் கேபிளுக்கான ஒரு இன்புட் இருக்கு, அதை தவிர வேற எதுவுமே கிடையாது இங்க. சம வெல் மினிமலிஸ்டிக்கான ஒரு டிசைன். கண்ட்ரோல் யுவர் ஹோம் என்னெல்லாம் இருக்கு. டர்ன் ஆன் த டிவி, டர்ன் ஆன் த ஃபேன், டர்ன் ஆன் த ஏசி, பிராட்காஸ்ட் இட்ஸ் டின்னர் டைம். ஓ பாத்தீங்களா, இந்த மாதிரிலாம் வந்து ஆக்சுவலா நான் யூஎஸ்ல இருக்கிறவங்க கிட்ட நிறைய பேர் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்க இதை ஆக்சுவலாவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வீட்டுல. இன்னும் அதுக்கு போகல. நம்ம அதுக்கு போகலன்றதோட ஓரளவுக்கு உருப்படியா இருக்கும்னு தோணுது. இன்னும் இது வேறயா அப்படி இருக்குடா. எழுந்து போய் சுவிட்ச் போட்டுட்டு இருந்த வேலையும் மினிமைஸ் ஆயிட்டே வருது. ஆமா இப்ப என்னடா நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம ஸ்மார்ட் ஹோம் நம்ம இப்ப எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா, இந்த ஐஆர் எல்இடி இருக்கிற போன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது அப்படியே இங்க இருந்து தட்டி விடலாம்டா அப்படின்ற மாதிரி ரிமோட்டுக்கு பதிலா ஐஆர் எல்இடி இருக்கிற போன் யூஸ் பண்றோம். இதுதான் இப்போதைக்கு நாம யூஸ் பண்றது. ஆனா நிறைய பேர் மாறிட்டு இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நிறைய பேர் ஸ்மார்ட் ஹோமுக்கு மாறிட்டு இருக்காங்கன்னு. நாமளும் கூடிய சீக்கிரம் மாற வேண்டிய நேரம் வரும்னு நினைக்கிறேன். பாப்போம் மாறும் போது. பீயிங் பார்ட் ஆஃப் யுவர் ஹோம் மீன்ஸ் ரெஸ்பெக்டிங் யுவர் பிரைவசி. அதனால நாங்க என்ன பண்றோம்னா மைக்ரோஃபோனை ஆஃப் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். ரைட்டு அப்படின்னு அவங்களே நம்ம பயப்படுவோம்னு தெரிஞ்சு. இதுதான் வந்து கூகுள் ஹோம் முன்னாடி இருந்து. இதுதான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. தூஸ் தட்டி எடுத்துட்டு வரணும். கூகுள் ஹோம் வந்து ஒரு சட்டி மாதிரி ஒண்ணு இருக்கும். அது வந்து இப்போ வந்து ஹோம் மினி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதோட கொஞ்சம் ஒரு ரிஃபைன்டு வெர்ஷன் தான் அது. ஆமாடா, அது பானை சொரக மாதிரி இருந்தது. இது ஓட்ட போடாத வடை மாதிரி இருக்கு இல்லையா? அப்படிதானே இருக்கு. சரி, டெக் ஸ்பெக்ஸ் பாத்துருவோமா? கண்டிப்பா. ஓகே, இதுல வந்து பெருசா ஸ்பெக்ஸ் எல்லாம் இல்ல. கனெக்டிவிட்டி பாக்கும்போது வைஃபை, ப்ளூடூத் 5.0. இதுல வந்து குரோம்காஸ்ட் பில்ட் இன். சோ நீ வந்து குரோம்காஸ்ட் வழியா நீங்க வந்து ஸ்ட்ரீம் பண்ணணும் மியூசிக், யூடியூப் மியூசிக், கானாலாம் அதுக்கு தான் வச்சிருக்கான். இந்த சைடுல போட்டிருக்கான் பாரு. ஆமா. சோ அதெல்லாம் வந்து பண்ணலாம். ஸ்பீக்கர்ஸ் அண்ட் மைக்ஸ் வரும்போது 360 டிகிரி சவுண்ட் வித் 40 mm டிரைவர். 40 mm டிரைவர். 40 mm கண்டிப்பா நல்ல குவாலிட்டியா இருக்கும் இவங்கலாம். ஆமா. 3 ஃபார் ஃபீல்ட் மைக்ரோஃபோன்ஸ் இருக்கு. 3 ஃபார் ஃபீல்ட் மைக்ரோஃபோன்ஸ் தான் அவ்வளவுதான் வைக்க முடியும் இந்த சைஸ்ல. இல்லடா பரவாயில்லடா. இப்ப மொத்தம் என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் லாங், அது தூரமா இருந்தாலும் நல்லா ரெகக்னைஸ் பண்ணும். ஆமா, அது நல்ல விஷயம் தான். சென்சார்ஸ்னு பாக்கும்போது கெபாசிட்டிவ் டச் கண்ட்ரோல் நீ சொன்ன மாதிரி மேல டச் கண்ட்ரோல் இருக்கு. அப்புறம் ARM CPU தான் யூஸ் பண்றாங்க. 64 பிட் 1.4 GHz. இது பண்ற வேலைக்கு இதெல்லாம் போதாதா? இல்ல, இதுக்கு தேவையில்ல. இதுக்கு மிஷின் லேர்னிங் இருக்குல்ல. இல்ல, அது பண்ற வேலைக்கு இது போதாதான். ஆமா, மிஷின் லேர்னிங்க்கு தனியா ஒரு சிப் வச்சிருக்காங்க. இதுல டெடிகேட்டடா ஒரு சிப் வச்சிருக்காங்க. ரிக்வயர்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து வைஃபை இருந்தா போதும். உனக்கு வைஃபை வேணும், அப்புறம் ஆல்வேஸ் பவர் வேணும். பேட்டரி கிடையாது இதுல. பவர் வந்து 100 to 240 வோல்ட், 15 வாட் பவர் அடாப்டர். இது 15 வாட் பவர் அடாப்டர். நல்லா அழகான ஒரு கூகுள் டிசைன்ல, கூகுளோட பிளக் டிசைன்ல. இவங்க இவ்வளவு கொடுத்ததுக்கு டைப் சி கொடுத்துருக்கலாம்டா பவர். இல்ல, இது வந்து ஆல்வேஸ் பிளக்ட் இன்ல. அது கரெக்ட். இந்த இடத்துலடா கொடுத்திருக்கலாம். அந்த ஸ்டாண்டர்டுக்கு எல்லாரும் மாற மாட்டாங்க. ஏன்னு தெரியல. எஸ்பெஷலி இந்த மாதிரி டிவைசஸ்க்கு வந்து மாற மாட்டாங்க. அது வந்து ஏன் அப்படின்றது ஒருவேளை அவங்களுக்கு டைப் சி கேபிள் இந்த இவ்வளவு பவர் டிராப் பண்ற மாதிரி வேணும்னா ரொம்ப காஸ்ட். அது எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கேபிள்ல வந்து இவங்க கொடுக்குற ரேட்டிங்கை வந்து USB-Cக்கு வந்து ஸ்பெஷலா டிசைன் பண்ணி போடணும்னு நினைக்கிறேன். நம்ம மொபைல்ல வந்து அவ்வளவு எடுத்துக்க முடியுமா தெரியல எனக்கு. மொபைல் சார்ஜர். ரைட்டு. சோ இப்ப லைட் எரியுதா? ஏக்கா கூகுள் அக்கா, கூகுள் அக்கா. அதேதான். பொறு கான்ஃபிகர் ஆறாங்க போல. ஆகட்டும். கூகுள் ஹோம் ஆப் வச்சிருக்கியாடா? கூகுள் ஹோம் ஆப் இல்ல. இன்ஸ்டால் பண்ணி விடு. அது எவ்வளவு நேரம் ஆகுது? கூகுள் ஹோம். சோ கூகுள் ஹோமோட ஆப் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம் அதுக்கு. ஓகே. கூகுள் நெஸ்ட் ஆப் இல்லையா? இந்த கலர் தான்டா. சூப்பர். So multi-color LED கலரும் வந்துச்சு. Namaste. To get started, download the Google Home app. அதான் தோ. आरंभ करने के लिए Google Home app download करें. ஓகே, இப்போ வந்து லொகேஷன் ஆக்சஸ் கேக்குது. Allow all the time. Allow all the time இருக்குடா. while using the app கொடுத்திருக்கலாம். பரவாயில்ல. இத நான் அன்இன்ஸ்டால் பண்ண போறேன். ஓகே. நம்பிக்கை அதானே எல்லாம். சரி, looking for devicesல Nest Mini found அப்படினு வந்துருச்சு. ஓகே. ஏதா பாஸ்வேர்ட் கேக்குது. ஒரே நிமிஷம், நான் இதையும் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். இதுல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, சோ ஸ்கிரீன் ரெக்கார்ட். ஓகே, பேக். ரைட்டா. கனெக்டிங் டு நெஸ்ட் மினி. இதே நம்ம கூகுள் அசிஸ்டன்ட்டோட ஒரு செட்டப் ஸ்கிரீன் மாதிரியே தான் வருது. அதேதான். போனை செட்டப் பண்ணும்போது என்ன வருமோ அது அப்படியே வருதுடா. ஆமா. சோ இப்போ வந்து வைஃபை வந்து பிளிங்க் ஆகுது. வைஃபை வந்து இதோட வைஃபைக்கு ஆட்டோமேட்டிக்கா அது கனெக்ட் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். கனெக்ட் ஆயிடுச்சு.
டிட் யூ ஹியர் த சவுண்ட்? எஸ் ஐ எம் இன். ஓகேவா? சோ இதுல வந்து எங்கெல்லாம் வந்து எந்த ரூம்ல எல்லாம் நீங்க வைக்கிறீங்க அப்படின்னு காமிக்குது. எல்லா ரூமும் காமிக்குதியா? பாத்ரூம் இருக்கு நீ சொன்ன மாதிரி. பேக் கார்டன், பாத்ரூம், பெட்ரூம், செல்லார், ஃபேமிலி ரூம், ஃப்ரண்ட் கார்டன் எல்லாம் ஓகே. நாம வந்து என்ன போடுவோம்? ஆஃபீஸ் அப்படின்னு போடுவோம். ஆஃபீஸ் வைஃபை வந்து என்னன்னு கனெக்டடு, யூஸ் டு சேவ் பாஸ்வேர்டு வச்சுக்கலாமா? ஓகே டன். ஓகே கனெக்ட் ஆயிடுச்சுன்றதுக்கு டொக்குன்னு ஒரு சவுண்ட் வந்துருச்சு. நெக்ஸ்ட் மினி இப்போ இந்த வைஃபை கனெக்ட் ஆகுது நம்மளோட வைஃபை. அந்த அனிமேஷன்லாம் ரொம்ப ரொம்ப மினிமல் ஒரு லுக். ஆனா கூகுள் ப்ராடக்ட்னா எவ்வளவு அழகா இருக்கு. ரைட், சீக்கிரம் கனெக்ட் ஆகணும். கனெக்ட் ஆனோம்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, சோ வைஃபை வந்து கனெக்ட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் மினில. இப்போ நம்ம வந்து வாய்ஸ் மேட்ச்க்கு போயிட்டு இருக்கோம். வாய்ஸ் மேட்ச் தான் வந்து கூகுள் அசிஸ்டன்டோட ஃபீச்சர். இப்போ என்னோட வாய்ஸுக்கு ஏத்த மாதிரி இது மேட்ச் ஆகணும். மியூசிக் சர்வீசஸ்லாம் வந்து லிங்க் பண்ணு அப்படின்னு சொல்லுது. நான் வந்து பிரீமியம் மெம்பர்ஷிப் வச்சிருக்கேன். சோ அதனால யூடியூப் மியூசிக் வந்து நான் ஆட் பண்றேன். அப்படியே நெக்ஸ்ட் கூட ஆல்ரெடி இருக்கு. ரெண்டுமே கூகுள் ப்ராடக்ட்டா? ஆமா. அதுல நீ இப்ப வந்து அதை சூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லுது யூடியூப் மியூசிக். ஓகே டன். நெட்ஃபிளிக்ஸ் அக்கவுண்ட் வேணுமான்னு கேக்குது. வீடியோ சர்வீசஸ் வேணுமா? நெட்ஃபிளிக்ஸ் என்ன சீப்பான ஒரு விஷயமா? நீங்களா கெட் ஸ்டார்டட் வித் வாய்ஸ் கால்ஸ். உங்க போன் நம்பர் வந்து கூகுள் டுவோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் வெரிஃபைட் டன். சைன் அப் ரைட். ஓகே, நெக்ஸ்ட் மினி சாஃப்ட்வேர் உடனே இன்ஸ்டால் ஆகுதுப்பா. 4 minutes லெஃப்டா. லேர்ன் அபவுட் த கண்ட்ரோல்ஸ் ஆன் யுவர் நெக்ஸ்ட் மினி அப்படின்னு போட்டிருக்கு. பாப்போம். பிளே அண்ட் பாஸ்க்கு நீ வந்து டேப் த சென்டர் ஆன். ஓகேவா? சென்டர் டேப் பண்ணா லைட் எரியுது இல்லையா? ரைட்டு. சேஞ்ச் வால்யூம். டேப் த ரைட் சைடு ஆர் த லெஃப்ட் சைடு. ஓகே. வால்யூம் ஏறறதுக்கு இறக்கிறதுக்கு. மைக் ஸ்விட்ச், நாம அந்த மைக் ஸ்விட்ச் பார்த்தோம்ல, அந்த ஆரஞ்சு கலர் ஸ்விட்ச், அதை ஆன் பண்ணி விட்டா கலர் மாறுது. The microphone is back on. அது வேற சொல்லுது. ஆபீஸ் ஸ்பீக்கர் இஸ் ரெடி. நான் என்னன்னா ஆபீஸ்னு போட்டு வச்சிருந்தேன். Hi, I'm your Google Assistant, here to help. To learn a few things you can do, continue in the Google Home app. ஓகே, வாட்ஸ் த லோக்கல் வெதர்? Hey Google, what's the local weather? Right now in Chennai it's 28 with fog. Today, there'll be showers with a forecasted high of 29 and a low of 26. Due to the current humidity, it feels like it's 33. By the way, I can give you directions. Just say, how's my commute? Hey Google, play some music. Playing some music on YouTube Music. You can always feel free to ask, what song is this? அட பாவிகளா, என்ன பாட்டு போடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு போடுறீங்க. போதும் 6 செகண்ட்ஸ்க்குள்ள. இல்ல காப்பிரைட் பிரச்சனை வந்துட கூடாது. நம்மளது வேணா ஏதாவது ப்ளே பண்ணி விடுங்க. இதுல ப்ளே பண்ண முடியலையே. நான் அதானே பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி, அது இருக்கட்டும். எனவே அதுல வரதான் போகுது. இல்ல மியூசிக் எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நீ அந்த செகண்ட்ஸ் கேட்டதுல? அவ்வளவு குவாலிட்டி நல்லா இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா சவுண்டா இருந்துச்சுல்ல? சவுண்டா இருந்துச்சு. அப்ப வேற ஏதாவது காப்பிரைட் ஃப்ரீ ஏதாவது கண்டென்ட் இருந்தா இது அதுக்கு கூகுள் டே என்ன கேள. Hey Google, connect to Bluetooth. Alright, looking for paired devices. Alright, to connect, open Bluetooth settings and look for the device called Office Speaker. Okay. நல்லா கத்துதுல. நல்லா கேக்குது. சோ பேர் ஆயிடுச்சு. ஓகேயா? இப்போ வந்து என் போன்ல ப்ளூடூத் வழியா நான் என்ன ப்ளே பண்ணாலும் இதுல வரும். அதான் நமக்கு வேணும். ரைட்டா? சோ இப்போ மியூசிக் ப்ளே பண்ணி பார்த்தோம். ப்ளே பண்ணி பார்த்ததுல அவ்வளவு இம்ப்ரெசிவா இல்ல மியூசிக்லாம். இந்த மாதிரி ஏதோ மியூசிக் எல்லாம் போட்டு அப்பப்ப என்னடா அந்த கெப்பாசிட்டி இதை அழுத்தி பாக்குறது அந்த மாதிரி. அது வந்து அவ்வளவுதான் கண்ட்ரோல், அவ்வளவுதான் அப்படின்றான். சரி, கூகுள் நெஸ்ட் மினி சரியா? 4500 ரூபாய்க்கு ஒரு ஸ்பீக்கர் ஒண்ணு. 4500 போட்டுருக்குடா. ஆனா அவங்க விக்கிறது 4500 ரூபாய்க்கு விக்கிறாங்க. இல்ல, எனக்கு தெரிஞ்சு அதோட போட்டுருக்க ரேட்ல எல்லாம் விக்க கூடாதுடா. அது யாரும் பண்ண மாட்டாங்க. பாத்துருவோம். அந்த டைம்ல வந்து நம்ம வந்து இதோட யூஸ் என்ன, நமக்கு வந்து என்னெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றது ஒரு ஃபைனலா ஒரு. சரி, நீ என்ன நினைக்கிற? நம்மளுக்கு இது எந்த வகையில யூஸ் ஆகும்? இது வந்து நீங்க ஸ்மார்ட் ஹோம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்றீங்க ஹெவியா அப்படின்னா யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். 4500 தான் அது. அப்படியாடா? டப்பால போட்டுருக்க ரேட் தான் வைப்பாங்களாமா? சரி, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன், இதை வாங்குறதுக்கு மீ சவுண்ட் பார் வாங்கிட்டு போயிடலாம் போல.
ஏன்னா நீ சவுண்ட் பார்ல என்ன பண்ண முடியும்? வெறும் டிவில கனெக்ட் பண்ணி நீங்க நல்ல சவுண்டா கேட்க முடியும். இல்ல நம்ம ஊர்ல நீ Google கூட கூட பேசணும். இல்ல கூகுள் கூட நான் என் போன்ல பேசிப்பேன். ஹே கூகுள் அப்படின்னா போதும், எங்க ஆளு சும்மா சாமி இங்க பேரு சரி போன்ல பேசி என்ன பண்ண போற? போன்ல அதே இருந்து connect- போன்ல அவுட்புட் வரப்போகுது, கதற போகுது, அவ்வளவுதானே. என்ன இப்ப இல்ல இது வந்து நம்ம போன் இருக்கோ இல்லையோ நம்ம வீட்டுக்குள்ள அப்படியே நடந்து வரோம், போனை அப்படியே அந்த பக்கம் தூக்கி போட்டு அப்படியே கூகுள் கூட பேசணும் அப்படின்னா நான் என்ன இது சொல்றேன் வந்து சரி ஓகே. இல்ல கரெக்ட் தான், நீ சொல்ல வரது கரெக்டா, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். இப்ப நான் என் போன் இங்க இருக்கும், ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணிருப்பேன், ஒரு ஸ்பீக்கர் இருக்கும் 5.1 சரி, இங்க தலையிட்ட பேசினா தலையோட அவுட்புட் எல்லாமே ஆடியோ அவுட்புட் அங்க வரப்போகுது, அது இன்னும் நம்ம சம சவுண்டா வருமே. சரி போன் யூஸ் பண்ணிக்க. இல்ல வாங்குற அளவுக்கு இந்தியால நாங்களாம் பெரிய ஆள் கிடையாதுப்பா. கரெக்ட் தான், நானும் தான் வாங்க மாட்டேன், எனக்கும் வாங்குற ஐடியாவும் இல்ல யாருக்குமே. ஆனா நான் எக்கோ ஷோ வாங்கினேன். இல்ல சாரி எக்கோ டாட். அமேசான் நிறைய பேர் வாங்குறாங்கடா. அமேசான் எக்கோ டாட் நான் எதுக்கு வாங்கினேன்னு எனக்கு தெரியல. நான் நீ வாங்கி யூஸே எதுக்கு பண்ணல. வாங்கலன்னு தெரியலன்ற. எனக்கு தெரிஞ்ச பையன் குரோம்பேட்ல, அவன் வீட்டுல இருக்கிற எல்லாமே அமேசான் ப்ராடக்டா தான் இருக்கு. சரி இந்த ஸ்மார்ட் ஹோம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா டெஃபினட்டா இது வாங்கலாம். நெக்ஸ்ட் மினி ட்ரை பண்ணலாம். அதுக்காக 4500 rupees ஒர்த்து அப்படின்னா ஒர்த்து, இல்லன்னா அப்படி இல்ல. யூஸ் பண்றவங்களுக்கு அது ஒர்த்து, மத்தவங்களுக்கு வேஸ்ட். எஸ். சோ உங்களுக்கு எப்படி, உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மார்ட் ஹோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஸ்மார்ட் ஹோம் பத்தி ஏதாவது உங்களுக்கு வேணுமா, தெரிஞ்சுக்கணுமா இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் பத்தி? ஏன்னா எங்களுக்கு டெஃபினட்டா இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இன்னும் நிறைய வீடியோட வந்து சந்திக்கிறோம். கண்டிப்பா இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா? இப்ப அமேசான் பத்தி வேற சொன்னாப்ல தலைவர், அமேசான் ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் கிடைக்குது நிறைய இருக்கு. வாங்க அடுத்து ஸ்மார்ட் ஹோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாப்போம். ரைட்டா? கண்டிப்பா. ஓகே. சோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மத்தபடி வேற எதுவும் இல்ல. அடுத்த வீடியோல பாப்போம். பிடிக்கலனாலும் எப்படி இருந்தாலும் கூகுள்ல பேசிக்கோங்க. பார்க்கலாம். பாப்போம். பை.